அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேட்வே. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறோம் ஆக்சுவலா. சரிங்களா? 1913 சரிங்களா? இயர்வைஸ் டேட்டா சீரீஸில் இருக்கோம். 1913 நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை மிஸ் பண்ண முடியாது. சரிங்களா? 1913 நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, மொத்தம் 8 நிகழ்வுகள் இருக்குது. சரிங்களா? அது ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் வந்துடும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். சரியா? ஸோ முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முஸ்லீம் லீக்ல வந்து ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா? முஸ்லீம் லீக் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவர்கள். சரிங்களா? அவர் ஆக்சுவலாக முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கும் போது அதுக்கு உடன்பாடு இல்லை, பட் லேட்டர் உடன்பாடு ஏற்பட்டு 1913ஆம் ஆண்டு முகமது அலி ஜின்னா அவர்கள் முஸ்லீம் லீகில் இணைகிறார். இதுதான் உங்களுக்கான தகவல் நம்பர் 1. சரிங்களா? தகவல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எங்கிருந்து வந்தார்? இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்து வந்தார். ஸோ அதோட தொடர்ச்சி அப்படியே அதையும் பார்த்துருவோம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1913ஆம் ஆண்டு மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி. சரிங்களா? கராச்சியில் நடக்குது. முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்றாரு. கராச்சியில் அடுத்தது தேசிய மாநாடு நடக்குது. இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடக்குது. எந்த ஆண்டு? 1913. ஸோ கராச்சியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, ஒன்று 1913, இன்னொரு வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1913 கொஞ்சம் மாற்றி போட்டுக்கு 31. சரிங்களா? 1931 2வது மாநாடு. சரியா? ஸோ இதுதான் நமக்கான தகவல் நம்பர் 2. ஸோ தகவல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா தத் அவர்கள் பிறந்த வருடம். கல்பனா சாவ்லா கிடையாது, கல்பனா தத். யார் அந்த கல்பனா தத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பகத்சிங் எப்படி இளைஞர்களுக்கான ஒரு எழுச்சியோ தேசிய போராட்டத்தில், தேசிய இயக்கத்தில், அதே மாதிரி கல்பனா தத் அவங்க வந்து விமன் பார்ட் அவங்க தான். சரிங்களா? பெண்கள் மத்தியில் சின்ன வயசுலேயே இந்திய தேசிய போராட்டத்துக்காக, விடுதலைக்காக வந்து தேசிய இயக்கத்தில் இயங்கி நல்ல பயணியாட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்கள பற்றி நிறையா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அவசியம் நல்லா படிச்சுங்க. கல்பனா தத் பிறந்த வருடம் 1913. சரிங்களா? 1995 வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 82 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க கல்பனா தத். அவங்க வந்து ஒரு தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? பகத்சிங் மாதிரி தான். பகத்சிங் மாதிரி வச்சுக்கலாம். பகத்சிங் வந்து ஜென்ஸ் பார்ட்னா, இவங்க விமன்ஸ் பார்ட். சரியா? அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. கல்பனா தத் 1913ஆம் ஆண்டு பிறந்தார். சரிங்களா? அடுத்ததா வந்து நமக்கு இருக்கக்கூடிய 4வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் வந்த மாதிரியே ராயல் கமிஷன் இந்த வருடமும் வருது. சரிங்களா? இந்த வருடம் வந்து இதுக்கான சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கோரல்டோ. சரிங்களா? அலெக்சாண்டர் கோரல்டோ. சரிங்களா? அவ தான் வந்து இந்த வருடத்திற்கான ராயல் கமிஷனோட ஹெட் அவர் தான். சரியா? ஸோ இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த நான் பிராமின்ஸ்க்கான மூவ்மெண்ட்லாம் நடந்துகிட்டே வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஐ மீன் 1913 கூட நடேசனார் வந்து நான் பிராமின்ஸ்க்காக வந்து மெட்ராஸ் டிராவிடர் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒரு வகையான எழுச்சி உண்டாகிற காலகட்டம் தான் இது, அந்த 1910க்கு மேலே. சரிங்களா? ஸோ 1913 வந்து இந்த ராயல் கமிஷனுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது. என்ன அப்படின்னா, நான் பிராமின்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல, எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களையும் சேர்க்கணும், நாங்களும் வெரி மச் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வருது. இந்த தகவல் புத்தகத்தில் இருக்குது. ஆண்டு எந்த ஆண்டு? 1913ஆம் ஆண்டு. சரியா? ஸோ இதுதான் நமக்கான 4வது தகவல். 5வது தகவல் வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 1913. சரிங்களா? இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அதாவது சின்ன சின்ன பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து நம்மன்னு சொல்லக்கூடாது, ஆங்கிலேயருக்கு தான் அன்னைக்கு இருந்தாங்க. சரிங்களா? அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அவங்களோட மேற்பார்வையில் வந்து ஒரு கார்பரேட்டா ஆகலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அங்கீகாரம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1913 நடைமுறைக்கு வந்தது. வருஷம் ஒரு சட்டம் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? ஸோ நமக்கான 6வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913 271 பருத்தி ஜவுளி ஆலைகள். சரிங்களா? காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து இருக்குது. ஒரு கவுண்ட் இருக்கு. சரிங்களா? 1913 காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து எத்தனை இருக்கு? அதாவது பருத்தி ஜவுளி ஆலைகள் வந்து இந்தியாவில் வந்து 271 பருத்தி ஆலைகள் இருக்கு. கம்பேரிசனுக்கு என்ன சொல்றாங்கன்னா 1875. சரிங்களா? 18.75. 1875 47 இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 25 வருஷம், இங்கே ஒரு 13 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 வருஷத்துல 271. 47 271, 47 271 இம்ப்ரூவ் ஆகுது. எது?
காட்டன் டெக்ஸ்டைல் மில், சரிங்களா, பருத்தி ஜவுளி ஆலைகளின் எண்ணிக்கை. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் அது, சரிங்களா. இதுதான் நமக்கான 6வது தகவல். ஸோ நமக்கான 7வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறோம், வெளிநாடு போயிடலாம், சரிங்களா. பட் இந்தியாவுக்காக தான், இது தேவை தான், சரியா. பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் நிறுவுறாங்க, சரிங்களா. இது வந்து காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காதர், GHADAR, சரிங்களா, DAR, சரிங்களா, காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன். இவங்க தான் வந்து 1913 உருவாகுது சான் பிரான்சிஸ்கோல. இந்த அமைப்பையும் உருவாக்கிட்டு அப்புறம் ஒரு பத்திரிகையும் உருவாக்குறாங்க. அந்த பத்திரிகையின் பேரு காதர். இது எப்படி காதர் பார்ட்டி, அதே மாதிரி அந்த மேகசின் பேர் வந்து காதர், சரிங்களா. காதர் அப்படின்னா உருதுல வந்து ஆக்சுவலி உருது வேர்டு, ரெபலியன், போராளி அப்படின்னு அர்த்தம், சரியா. இதை வந்து யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவங்க தான் ஆரம்பிக்கிறாரு. பிரசிடென்டா வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஹன் சிங். யாரு? சோஹன் சிங் அவர்கள் பிரசிடென்ட், சரிங்களா. ஸோ பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் காதர் பார்ட்டி அப்படிங்கிறது 1913 லாலா ஹர்தயால்ங்கிறவர் ஆரம்பிக்கிறாரு. பிரசிடென்ட் வந்து சோஹன் சிங், சரிங்களா. அந்த அமைப்பை மட்டும் ஆரம்பிக்கிறதோட அது உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பத்திரிகையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகை பேர் காதர், சரிங்களா. காதர் பார்ட்டி, காதர் மேகசின் பத்திரிகை, சரிங்களா. இதுதான் நமக்கான 7வது தகவல். எல்லா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற தகவல் தான். 8வது தகவல் அஃப்கோர்ஸ் ஹிஸ்டரியில கவர் ஆகட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால நான் இதை எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு 35 டிகிரி 32 டிகிரி 34 டிகிரிங்கும் போதே நம்மளுக்கு வேர்த்து பூத்து போயிடுது இல்லையா. டெம்பரேச்சர் 1913ஆம் ஆண்டு தான் வேர்ல்டுலேயே இதுவரைக்கும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பீக் ரெக்கார்ட் ஆகிறது 1913ஆம் ஆண்டு, சரிங்களா. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் தெரியுங்களா? 56.7 டிகிரி செல்சியஸ். 5, 6, 7 56.7 டிகிரி செல்சியஸ். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சரிங்களா. எங்க? கலிஃபோர்னியாவில். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ரெக்கார்ட் ஆகுது 1913 56.7 டிகிரி செல்சியஸ். அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல, வெந்துருவோம், சரிங்களா. சரி, ஹையஸ்ட் பார்த்துரும், அப்படியே லோயஸ்ட் பார்த்துருமே, சரிங்களா. லோயஸ்ட் அப்போ எப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1983 ஒரு 70 வருஷம் கழிச்சு, 13க்கு அப்புறம் 70 வருஷம் கழிச்சு 1983 லோயஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -89.2 டிகிரி செல்சியஸ், சரிங்களா. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டேட்டா சும்மா தெரிஞ்சு வச்சுருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. -89.2 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. எங்க? எனி கேசஸ்? அஃப்கோர்ஸ் அண்டார்டிகா, சரியா. எஸ், இதுதான் நமக்கான 8 தகவல்கள், சரிங்களா. ஸோ 1913 8 தகவல்கள் சொல்லியாச்சு. உங்களுக்கான தகவல்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வீடியோ திரும்ப போட்டு பாருங்கள். லெசர் டைமில் போட்டு பாருங்கள். சமையல் கட்டில் சமையல் செய்யும்போது, குளிக்கும் போது கூட காதில் போட்டுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க, சரிங்களா. ஒவ்வொரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் தான், சரியா. அப்படி கூலாக இருக்கணும், சரியா. எஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.